கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம இன்றைக்கு ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனை குறித்து நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனை குறித்து வேதத்துல அநேக இடங்கள்ல ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனை குறித்து எழுதப்பட்டிருக்கு நம்ம பார்க்கிறோம். ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் ஆதாம் வழியில தான் வந்த மனுஷனை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் ஜெனிப்பித்து நம்மளை மறுபடியும் பிறக்க வைத்து புதிய கிரியைகளாக்கி புதிய சிருஷ்டியாக மாற்றி கர்த்தருக்குள்ளாக ஜீவிக்கும்படியா கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் இன்னும் ரட்சிக்கப்பட்ட பிறகும் ஞானஸ்தானம் எடுத்த பிறகும் கிறிஸ்துவுக்குள்ள வந்த பிறகும் கிறிஸ்தவர்கள் என்று சொன்ன பிறகும் மறுபடியும் இந்த ஜென்ம சுபாவத்தின் அடிப்படையில இன்னும் அநேகர் ஜீவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம பார்க்கணும். நம்ம வாசிப்போம் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் ஆவிக்குரிய காரியங்களை அறிய மாட்டான். ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் ஆவிக்குரிய காரியங்களை குறித்து அறிய மாட்டான். அவன் அறிய முடியாது. ஏன்னா அவன் ஆவியில பலப்படல. வேதவசனம் சொல்லுது உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படணும். அப்ப அவன் உள்ளான மனுஷன் புதுப்பிக்கப்படல. அவன் இன்னும் ஜென்ம சுபாவத்துலதான் ஜீவிச்சுக்கிட்டு இருக்கிறான். அவன் ஒரு வேலை கிறிஸ்தவங்க சொல்லலாம், பேர் மாத்தி வச்சிருக்கலாம். கந்தசாமி என்ற பேரை ரோபர்ட்னு வச்சிருக்கலாம், இல்ல யோவான்னு வச்சிருக்கலாம், எப்படி வேணாலும் வச்சிருக்கலாம் மாத்தி. ஆனா பேர் மாத்தி வச்சிட்டனால கிறிஸ்துவுக்குள்ள ஜீவிக்க முடியும்னு இல்லை. பேர் மாத்துறது இப்ப அநேகருக்கு கிறிஸ்தவங்களாயிட்டு கிறிஸ்துவுக்குள்ள ஜீவிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாக்கா, பேர் மாத்தியாச்சு, பேரை கந்தசாமி என்ற பேரை யோவான்னு மாத்தியாச்சு, இல்ல ரோபர்ட்னு மாத்தியாச்சு, மாத்திட்டா போதும் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள ஜீவிக்கிறோம் அப்படின்னு அநேகர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறத பாக்குறோம். ஆனா உண்மையிலே கிறிஸ்துவுக்குள்ள ஜீவிக்கிறது, கிறிஸ்தவனா மாறுறது, கிறிஸ்துவ நமக்குள்ள காணப்படணும், புதிய சிருஷ்டியாக நாம மாறணும். அப்பொழுதுதான் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள ஜீவிக்கிறோம். அந்த பேர் மாத்துறது சில பேர் மாத்தலாம், சில பேர் மாத்தாமே இருக்கலாம். அந்த பேர் மாத்துறது அவ்வளவு முக்கியம் இல்லை. முக்கியம் புதிய சிருஷ்டியே காரணம் ஆண்டவர் சொல்றத பாக்குறோம். நம்ம ஜென்ம சுபாவ மனுஷன் எப்படிதான் இருந்தாலும் அவன் ஒரு தோல்வி விட்டுறவனா இருக்கிறான், ஒரு தோல்வி விட்டுறவனா இருக்கிறான்னு பாக்குறான். ஜென்ம சுபாவ மனுஷனை ஆதாமு தோல்வி அடைந்தவனா இருக்கிறான். அந்த ஜென்ம சுபாவத்தின்படி நம்ம ஞானஸ்தானம் எடுத்து மறுபடியும் புதிய சிருஷ்டியா மாறாம அந்த ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனா நம்ம தொடர்ந்து ஜீவிச்சா நமக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லை. அவன் ஒரு தோல்வி உள்ளவனா இருக்கான், அவன் ஒரு தோல்வி உள்ளவனா இருக்கிறான். ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் ஆவியினால் உயிர்ப்பிக்கப்படாதவன், ஆவியில உயிர்ப்பிக்கப்பட புதிய சிருஷ்டியா மாறல, மேலும் உயிர்ப்பிக்கப்படல, தேவ ஆவியினால உயிர்ப்பிக்கப்படாதவனா இருக்கிறான்னு பாக்குறோம். அந்த ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் உயிர்ப்பிக்கப்படல. ரட்சிக்கப்பட்ட பிறகும் மனசு மாம்சமும் விருப்பங்களை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறான், பழைய காரியங்களை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறான். ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனை நம்ம மாற்ற முடியாது. அவன் திருப்பி அதே காரியங்களை தான் செஞ்சுக்கிட்டு இருப்பான். ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் மனசும் மாம்சமும் விரும்புற காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருப்பான், ஆவிக்குரிய காரியங்களை செய்ய மாட்டான். மனசும் மாம்சமும் என்ன நினைக்குதோ மனசு கிறிஸ்துக்குள்ள வந்துட்டான், கர்த்தரோட காரியங்களை சபையோட காரியங்களை இல்ல ஊழியங்களை செய்யும் போதும் அவனோட சொந்த ஞானத்துலதான் செய்யணும்னு பார்ப்பான். உதாரணத்துக்கு நான் ஒரு கதை சொல்றேன். அந்த கதையை பாருங்க. இந்த ஒரு தேடு போய்கிட்டே இருக்குது. தேடு என்ன செய்யுது, போய்கிட்டே இருந்துட்டு அந்த இடத்துல எல்லாம் சுத்தி பார்த்துட்டு அதுக்கு ஒரு நல்ல இடம் தெரியல. அவ பாக்குது இந்த ஆத்துக்கு அந்தாண்ட ஒரு நல்ல இடம் இருக்குது, இந்த ஆத்துக்கு அந்தாண்ட எப்படியாவது போயிடுவோம், அங்க போனா ஒரு வளமான வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு சொல்லி இந்த தேடு அந்த ஆத்தை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆத்து தாண்டி போனமேன்னு பார்த்துக்கிட்டு. ஆனா தேடால அந்த ஆத்துக்கு அந்த பக்கம் போக முடியாது. தண்ணியில காலை வச்சுன்னா என்ன ஆயிரும், தண்ணியில அடிச்சுக்கிட்டே போயிடும். அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு தவளை வருது. தவளை வரும்போது கேக்குது, தவளையாரே என்னை கொண்டு போய் ஆத்துக்கு அந்தாண்ட என்னை விட்டுறீங்களான்னு கேக்குது. தேடு தவளை கிட்ட கேக்குது, தவளையாரே என்ன ஆத்துக்கு அந்தாண்ட கொண்டு போய் என்ன விட்டுறீங்களா அப்படின்னு. தவளை சொல்லுது, ஐயோ வேணாம் நான் விட மாட்டேன், நான் தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கிற நேரத்துல என் முதுகுல உட்காந்துக்கிட்டு என்னை கொட்டிட்டீங்கன்னா என்ன பண்றது, நான் செத்து போயிருவேன், முடியாது நான் உன்னை ஏத்திட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. தேடு மறுபடியும் சொல்லுது. தேடு கேக்குது தவளை கிட்ட,
அவளை எப்படியாவது கொண்டு என்னை விட்டு, இங்க ஒண்ணுமே இல்லை எனக்கு, அந்த பக்கத்து போனாலும் ஏதாவது கிடைக்கும், நான் சாப்பிடறதுக்கு சாப்பாடு கிடைக்கும், இந்த பக்கத்து ஒண்ணும் இல்லை, நான் சுத்தி சுத்தி பார்த்துட்டேன், எப்படியாவது கொண்டு விட்டுருன்னு சொல்லுது. தவளை சொல்லுது முடியாது முடியாது, உடனே கொண்டு போய் முடியாது அப்படின்னு. அவர் தேடு சொல்லுது தவளை கிட்ட, அந்த ஆற்றை கடந்து போகும்போது நான் உன் மேலதான் உட்காந்து போக போறேன், நான் உன் மேல உட்காந்து போய் நான் உன்னை கொட்டிட்டுனா என்ன ஆகும், நீயும் செத்து போயிருவேன், நானும் செத்து போயிருவேன். அப்ப நான் எப்படி உன்னை கொட்டுவேன், நான் நிச்சயமா கொட்ட மாட்டேன், நிச்சயமா நான் உன்னை கொட்ட மாட்டேன்னு சொல்லுது தேடு. தவளை யோசிச்சு பார்க்கலாம், ஆமா நானும் தேடும் 2 பேரும் ஒன்னா தானே போறோம், இப்ப என்ன கொட்டி நான் செத்துட்டேனாக்கா தேடு உள்ளுக்கே ஒழுங்கு செத்துருமே அப்படின்ட்டு தவளை சொல்லுது, சரி நான் உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லுது. அப்ப என்ன செய்யறாங்க, 2 பேரும் ஆத்துல பிரயாணப்பட்டு போய்கிட்டே இருப்பாங்க. பாதி தூரம் வந்தவன தேடி என்ன தெரிஞ்சிருச்சு, தவளையை கொட்டிருச்சு. தவளையை கொட்டினோடனே அந்த தவளை கேக்குது, என்ன தேடி கொட்ட மாட்டேன்னு கொட்டிட்டியே அப்படின்னு சொல்லுது. தேடி சொல்லிச்சு, என்ன பண்றது, இது என்னோட சுபாவம். தேடி என்ன சொல்லுது, அது என்னோட சுபாவம், எனக்கு ஆபத்து வருதுன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் இது என்னோட சுபாவமா இருக்கு, அப்படின்னால நான் உன்னை கொட்டிட்டேன், என்ன பண்றது, பரவாயில்ல 2 பேரும் சாவோம். அதே போல ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் என்னதான் செஞ்சாலும் அவர் தேவன் வச்சிருக்கிறதான இடத்துக்கு போக முடியாது, தேவன் வச்சிருக்கிறதான இடத்துக்கு போக முடியாது. ஏன்னா அவனோட சுபாவம், அந்த ஜென்ம சுபாவம் மனுஷன் பாவம் செய்ய அவனை அடிக்கடி இந்த ஜென்ம சுபாவம் தூண்டிக்கிட்டே இருக்கும். அவன் தூண்டிக்கிட்டே இருக்கிறபடினால அவன் கிறிஸ்து இயேசுக்குள்ள இருந்து நற்கிரியைகள் நடப்பிக்க முடியாது. ஒருவேளை அவன் சொந்த பலத்தினால சொந்த ஞானத்தினால சில காரியங்களை கருத்திற்காக செய்யலாம், ஆனா அவன் ஜென்ம சுபாவத்துல இருந்து காரியத்தை செஞ்சானா தவறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே ஆவியானவரோட தூண்டுதலினால அவன் காரியங்களை செஞ்சானாக்கா, அவன் ஆவியானவர் ஆலோசனை கொடுக்கிறாரு, அதன்படி அவன் நடக்கிறான்னா அவன் பெல தவறு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, பல தவறு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் ரொம்ப சாமர்த்தியம் உள்ளவனா இருக்கலாம், சாமர்த்தியம் உள்ளவனா இருக்கலாம், ஆனா அவன் உயிர்ப்பிக்கப்படணும்னா அவன் பயன்பட மாட்டான். ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் பயன்பட மாட்டான். அவன் ஒருவேளை பெரிய சிந்தனையாளர்களா இருக்கலாம், அற்புதமான கோட்பாடுகள் உடையவனாகவும் கருத்துக்களை முன்மொழியக்கூடியவனாக கூட இருக்கலாம். அப்படி இருந்தாலும் அவன் புதுப்பிக்கப்படணும், கிறிஸ்து இயேசுக்குள்ள புதிதாக்கப்படணும்னா, உயிர்ப்பிக்கப்படணும்னா அவனோட காரியங்கள் அவன் பிரயாசப்பட்டு கருத்திற்காக செய்யறானே அந்த காரியம் எல்லாம் விருதான், அந்த காரியம் எல்லாம் விருதான். மனுஷன் ரட்சிக்கப்படலாம், ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த அந்த ஞானஸ்தானம் எடுக்கிறான். அந்த பழைய மனுஷனை என்ன செய்யலாம், வேதவசனம் சொல்லி தெளிவா, மாம்சத்தின் கிரியைகளை அழிக்கும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். இந்த மாம்சத்துக்கு ஜென்ம சுபாவத்தின் மனுஷனை அழிக்கும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். அந்த ஜென்ம சுபாவத்தின் மனுஷனை அழிச்சாதான் நாம் உயிர்ப்பிக்கப்பட முடியும். நாளுக்கு நாள் கிறிஸ்துவுக்குள்ள நாளுக்கு நாள் உள்ளான மனுஷன் புதுப்பிக்கப்பட முடியும், நாளுக்கு நாள் உள்ளான மனுஷன் புதுப்பிக்கப்பட முடியும். அப்ப ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனாவே ரட்சிக்கப்பட்ட பிறகும் ரட்சிக்கப்படாத முந்தி எப்படி ஜீவிச்சோமோ அதே மாதிரி மாம்சத்துல ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம ஓடுறோம், கருத்திற்காக ஓடுறோம் தான், ஆனாலும் மாம்சத்தின் சொந்த பலத்துல ஓடிக்கிட்டு இருக்கிறோம், சொந்த பலத்துல ஓடிக்கிட்டு இருக்கோம். சொந்த பலத்துல ஓடிக்கிட்டு இருக்கிறது ஒரு நம்மளுக்கு ஒரு நன்மை இல்லை. நம்ம வாசிக்கிறோம் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரின் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள், அப்பொழுது அவர் உன் பாதையை செவ்வாய்ப்படுத்துவார். என்ன செய்யக்கூடாதா, சுய புத்தியில சாயக்கூடாது. நம்ம ரட்சிக்கப்படாத முன்பு சுய புத்தியில சார்ந்து ஜீவிச்சிருப்போம். ஆனா இப்ப ரட்சிக்கப்பட்ட பிறகு இந்த ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனை அழிச்சு போடணும். ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் அழிச்சு போடணும். அதுக்குதான் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படணும். அப்ப தேவனுடைய வார்த்தையில பேர் ரட்சிக்கப்பட்ட பிறகு கொஞ்சம் பொறுமையா இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவ ஆவியானவர் அசைவாடணும், தேவ ஆவியானவர் நம்மோடு பேசணும், அவருடைய சித்தத்தை செய்யணும் அப்படின்னு பொறுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இருக்கிறது அந்த மாம்சத்தின்படி எப்படி முந்தி ஜீவிச்சாங்களோ அதே காரியத்தை வச்சு அதே மாதிரி சுயத்துல என்ன செய்வாங்க, தேவனுக்கு அதே காரியங்களை செய்வாங்க. ஆனா அநேக காரியத்தை செஞ்சாலும் அது அதுக்கு அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்காது. அவங்க ஏன்னா தேவன் சொல்லி அவங்க செய்யல. உதாரணத்துக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன்,
நம்ம நன்மை செய்யறது நல்லதா இல்ல பிதாவின் சித்தத்தின்படி நன்மை செய்யறது நல்லதா? நன்மை செய்யலாம். நன்மை செய்யறது ஒரு ஆளுக்கு சாப்பாடு சாப்பாடு போடுறது, ஒரு வியாதியஸ்தரை போய் பார்க்கறது, இல்ல அநேக காரியங்கள் நன்மை செய்யறது. ஒரு நன்மை செய்யறது சரியா இல்ல பிதாவின் சித்தத்தின்படி நன்மை செய்யறது சரியா? உலகத்துல எல்லாரும் நன்மை செய்யலாம், ரட்சிக்கப்படாதவங்களும் நன்மை செய்யலாம். பாருங்க, இடையில ஒரு பையன் நம்ம டிக்டாக்ல பார்த்தோம். என்ன செஞ்சா, அந்த பையனுக்கு படிப்புக்கு காசு கொடுக்க யாரும் இல்லை. 1.5 லட்சம் வெள்ளி படிப்புக்கு காசு கொடுக்க யாரும் இல்லை, அவன் உதவி செய்ய யாரும் இல்லை. அப்ப டிக்டாக்ல போட்டு ஒரு 3 நாள்ல அந்த மலேசியாவில் உள்ள ஜனங்க எல்லாம் 1.5 லட்சம் வெள்ளி போட்டு அவனை படிக்கிறதுக்கு அந்த அவ்வளவு காசை திரட்டிட்டாங்க. அவங்க சாதாரண மனுஷங்களும் தேவனை அறியாத ஜனங்களும் இவ்வளவு நன்மை செய்யறாங்க. அப்ப அவங்க தேவனை அறியாத ஜனங்களும் நன்மை செய்யறாங்க, நம்மளும் நன்மை செய்யறோம். நம்மளும் அதே தேவனை அறியாம சுய பலத்துல செய்யக்கூடாது. பிதாவின் சித்தத்தின்படி நன்மை செய்யணும். உலகத்துல நன்மை செய்யறவங்க நிறைய சாட்சியை பத்தி பார்க்கும்போது, அந்த பையனுக்கு உதவி செஞ்சதை குறிச்சு பார்க்கும்போது, உலகத்துல நன்மை செய்யறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நன்மை செய்ய ஒரு ஆபத்துல ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யறவங்க உலகத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம அதே சாயல்ல நம்ம நன்மை செய்யறது இல்லை. நம்ம எப்படி செய்யறோம்? பிதாவின் சித்தத்தின்படி நன்மை செய்யறோம். இயேசுக்கும் அதே நன்மைகளை செய்தாரு. இயேசு பொறுத்திருந்தாரு, பிதாவோட சத்தம் கேட்கணும், பிதா சொல்லணும். அந்த கானாவூர் கல்யாணத்துல திராட்சை ரசம் முடிஞ்சு போச்சு. அப்ப அங்க இருந்து அவங்க தாயார் சொல்றாங்க, மகனே திராட்சை ரசம் முடிஞ்சு போச்சு. அப்ப ஆண்டவரு செய்யல, உடனே சொன்ன உடனே அந்த காரியத்தை செய்யல, பிதாவோட சத்தத்துக்கு வெயிட் பண்றாரு. பிதாவாகிய தேவன் சொன்ன பிறகு என்ன செய்யறாரு? அதை செய்யறாரு. அந்த அற்புதத்தை செய்யறத பாக்குறோம். அப்ப நன்மை யாரு வேணாலும் செய்யணும், ரட்சிக்கப்பட்டவங்க செய்யலாம். ஆனா கிறிஸ்து இயேசுவுக்குள்ள இருந்து நன்மை செய்யணும். அதான் வேத வசனத்துல வாசிக்கிறோம், கிறிஸ்து இயேசுவுக்குள் நற்கிரியைகளை நடப்பிக்கும்படியா சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள்ள இருந்து நற்கிரியைகளை நடப்பிக்கும்படியா சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீங்க வேத வசனத்துல வாசிக்கிறோம். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இன்னும் ரட்சிக்கப்பட்ட பிறகும் சொந்த பலத்துல காரியத்தை செய்யக்கூடாது, தேவ பலத்துல காரியத்தை செய்யணும். அதுதான் பரிசுத்த ஆவியானவரே நமக்கு, பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரே நம்மோடு கூட இருக்கிறார்னு பாக்குறோம். இப்படி அநேக காரியங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளும் அநேக வேலைகள்ல சுய பலத்துல சுய ஞானத்துல ஓடிக்கிட்டு இருப்போம். சுய பலத்திலையும் சுய ஞானத்துல ஓடிக்கிட்டு இருப்போம். ஆனாலும் சுய பலத்திலேயோ சுய ஞானத்திலேயோ ஓடுறது மாம்சத்துல ஓடுறதுக்கு சமானம். அதான் ஆண்டவரு ஆதியாகத்திலே ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? மனுஷனோடு நான் எவ்வளவு நாள் போராடுவேன், அவன் மாம்சம் தானே. அவன் மனுஷனோட எவ்வளவு நாள் நான் போராடுவேன், அவன் மாம்சமா இருக்கிறான். அவன் ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன். ஆதாம் எந்த தவறு செஞ்சாலும் அதான் மனுஷன் செய்வான். ஆனா நம்ம ஜெனிப்பிக்கப்பட்ட பிறகு கிறிஸ்துவோட சாயலை அணிந்திருக்கிறோம். ஜெனிப்பிக்கப்பட்ட பிறகு புதுசா மறுஜென்மம் முழுக்கினால கிறிஸ்துவின் சாயலை நம்ம அணிந்திருக்கிறோம். அப்ப கிறிஸ்துவின் சாயலை அணிந்திருக்கிறபடினால கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார், கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அநேகரு சில பேர் என்ன செய்வாங்க, இப்ப கிறிஸ்துவுக்குள்ள ஜீவிக்கிறவங்க கூட சில பேர், ஐயோ இயேசுவோட வருகை வரப்போகுது, எப்படியாவது நம்ம எடுத்துக்கொள்ளப்படணும், இல்லாட்டி ஏதாவது ஆயுமே நம்ம அந்தி கிறிஸ்து கையில மாட்டிக்கணுமே சொல்லி பயத்துல ஜீவிச்சுட்டு இருப்பாங்க. சில பேர் என்ன நினைப்பாங்க, ஐயோ நம்ம கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கணுமே, இல்லாட்டி ஏதாவது ஆபத்து நம்மளுக்கு ஏறிக்கிற போது அப்படின்னு சொல்லி கடமைக்காக அநேகரு அப்படி ஜீவிக்கிறத பார்க்கிறோம். ஒரு 100 வருஷத்துக்கு முந்தி டிஎல் மோடின்னு ஒருத்தவர் இருந்தார். அவர் பெரிய இவாஞ்சலிஸ்ட். அவங்க அப்பா இல்ல, அப்பா சின்ன வயசுல இறந்துட்டார். டிஎல் மோடியோட அப்பா சின்ன வயசுல இறந்துட்டார். அவங்க அம்மா தான் அவரை பராமரிச்சு வளர்த்து பாதுகாத்து வந்தாங்க. அப்ப அவரு வருஷம் ஒருக்க அவங்க அம்மாவை பார்க்க போவாரு. அவங்க அம்மாவை பார்க்க கிறிஸ்துமஸ் அந்த சமயத்துல அவங்க அம்மாவை பார்க்க போவார். அப்ப அவர் அந்த மாதிரி அவங்க அம்மாவை பார்க்க போகும்போது இதெல்லாம் அவரோட புத்தகத்துல எழுதி இருக்கிறார். அப்ப அந்த டிஎல் மூடி அவங்க அம்மாவை பார்க்க போகும்போது, அம்மா நீங்க தாமா என்னை இன்னும் வரைக்கும் பாதுகாத்தீங்க, நீங்க அப்பா இறந்த பிறகு நீங்க தான் எனக்கு எல்லாத்தையும் செஞ்சு எல்லா காரியத்தையும் செஞ்சு நீங்க என்னை நடத்தி கொண்டு வந்தீங்க, அதனாலதான் நான் உங்களை மறக்க மாட்டேன், இது என்னோட கடமை, வருஷம் வருஷம் வந்து உங்களை பார்ப்பேன் அப்படின்னு டிஎல் மூடி என்ன சொல்றாரு, அவங்க தாயாருக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க தாயார் சொல்றாங்க, நீ இப்ப வருஷம் வருஷம் வந்து பாக்குறீங்க,
இத உன்னோட கடமை அப்படின்னு நினைச்சினா என்ன பார்க்காத. இத நீ வருஷம் என்ன பார்த்துட்டு தான் இருக்கிற. ஆனா இது உனக்கு ஒரு கடமையா நினைச்சினா நீ இனிமே என்ன பார்க்காத. உண்மையிலேயே தாயை பார்க்கணும்னு ஒரு அன்போட இருந்தீனா பாரு, கடமைக்காக பார்க்காத. இப்படி அநேகர் கர்த்தரோட ராஜ்யத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறோம், அநேகர் கடமைக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறோம். தேவ அன்பு நம்ம இருதயத்துல இல்ல, கிறிஸ்துவோட ஜீவன் நமக்கு இல்ல. அந்த கிறிஸ்துவோட ஜீவன் நமக்கு இல்லாம, கிறிஸ்துவோட அன்பு இல்லாம நம்ம பரலோகத்துக்கு போறதுக்கு பிரயாசப்பட்டு இருக்கிறோம். அது நமக்கு உதவி செய்யாது. கிறிஸ்துவோட அன்பு நம்முடைய ஜீவிதத்துல காணப்படும். வேத வசனத்துல வாசிக்கிறோம், அன்பு பரிசுத்த ஆவியானவர் தேவ அன்பு உங்கள் இருதயத்தில் ஊற்றப்பட்டது அப்படின்னா அந்த அன்புகளை வெட்கப்படுத்தாதுன்னு பாக்குறோம். பாருங்க டிஎன்குடி அந்த மாதிரி சொன்ன பிறகு அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, கடமைக்காக எதையும் செய்ய. அதே போல நம்ம கிறிஸ்துவுக்குள்ள ஜீவிக்கிறோம். அப்ப நம்ம எதையும் கடமைக்காக செய்யக்கூடாது. தேவன் மேல உள்ள அன்பின் நிமித்தம் நம்ம காரியத்தை செய்யும்போது கர்த்தர் என்ன செய்வாரு, அந்த அன்பை ஏற்றுக்கொள்வார். அந்த நமக்கும் தேவனுக்கும் ஒரு ஐக்கியம் இருக்கும், நமக்கும் தேவனுக்கும் ஒரு ஐக்கியம் இருக்குன்னு பாக்குறோம். இப்ப நமக்கு தெரியுது மாம்சத்தின்படி நடக்கக்கூடாது, ஜென்ம சுபாவ மனுஷன் அவனோட ஆலோசனைப்படி நடக்கக்கூடாது. ஆனா இன்னும் அதுதான் நடந்துகிட்டு இருக்கிறோம். கிறிஸ்தவங்க இன்னும் ஜென்ம சுபாவத்தின் மனுஷனை படிதான், அவனோட ஆலோசனையின்படி மனுஷனோட ஆலோசனையின்படிதான் நடந்துகிட்டு இருக்கிறாங்க. ஏன் நடந்துகிட்டு இருக்கிறாங்கன்னு கேட்டா அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கிறாங்க. ஜென்ம சுபாவத்தின் படிதான் கர்த்தரோட காரியத்திலையும் ஆவிக்குரிய காரியம்னு சொல்றோம். ஆனாலும் அந்த சொந்த ஆசை இச்சையின் படிதான் தேவனை ஆராதிக்கிறோம். சொந்த ஆசை இச்சையின் படிதான் தேவனை ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஆவியோடு உண்மையோடு என்ன தொழுது கொள்ளுங்க சொல்றாரு. ஆவியோட உண்மையோடு என்னை தொழுது கொள்ளுங்க. ஆனா நம்ம என்ன செய்யறோம், ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் நம்ம ஏதாவது ஒரு பொருளை தேடிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு பொருள் கண்ணுக்கு தெரியணும், கண்ணுக்கு அழகா இருக்கணும் இப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா தேவன் என்ன சொல்றாரு, ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளுங்க, மாம்சத்தின்படி நடக்காதீங்க. ஜென்ம சுபாவத்தின் மனசுல மாம்சத்தின் கிரியைகளை அழிக்கும்படியா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். உதாரணத்துக்கு ஒரு குடிகாரன் என்ன செய்யறான், குடிகாரன் தேடி விளக்கு வெளிச்சத்துல தேடிக்கிட்டு இருக்கிறான். அப்படி தேடி பார்த்துட்டு இருக்கிறான், தேடிக்கிட்டு இருக்கிறான். அந்த வழியா ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருத்தர், போலீஸ்காரன் ஒருத்தன் வரான். போலீஸ்காரன் என்ன செய்யறான், குடிகாரனை பார்த்து என்னையா தேடிக்கிட்டு இருக்கிற, இல்லையா சாவி வச்சிருந்த புழுது போச்சியா, மோட்டர் சாவி, அதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. உடனே போலீஸ்காரங்க என்ன செஞ்சு, இருட்டு வீட்டுக்கு போனமே, குடிகாரனா இருந்தாலும் வீட்டுக்கு போய் சேரணுமே, எப்படியாவது நம்ம தேடிக்கணும். போலீஸ்காரங்க செய்யறான், அவனும் சேர்த்து தேடிக்கிட்டே இருக்கான். தேடி கொஞ்ச நேரம் ஆச்சு. தேடின பிறகு கேட்கிறான், உண்மையிலே தொலைஞ்சு போச்சாயா, இப்ப ஒண்ணுமே காணமே, உண்மையிலே தொலைஞ்சு போச்சா அப்படின்னு கேட்கிறான் போலீஸ்காரன். குடிகாரன் சொல்றான், ஆமாயா உண்மையா தொலைஞ்சு போச்சியா, உண்மையா அந்த சாவி தொலைஞ்சு போச்சு. தேடிக்கிட்டே இருக்கிறான். அவன் தேடிக்கிட்டே இருக்கும் போது அவன் கேட்கிறான், என்னையா உண்மையிலே தொலைஞ்சு போச்சு, எங்கேயா தொலைஞ்சு போச்சு அப்படின்னு கேட்கிறான். அவன் சொல்றான், அந்த தோட்டத்துல காணா போச்சியா, சாவி தோட்டத்துல காணா போச்சு, கார்டன்ல காணா போச்சு. அவன் போலீஸ்காரனுக்கு யோசனை ஆயிடுச்சு, அந்த கார்டன்ல தோட்டத்துல காணா போச்சா, அப்படியே எங்கேயே தேடிக்கிட்டு இருக்கிற, இங்கதான் விளக்கு வெளிச்சம் இருக்குது, இங்க என்ன இருக்கு, விளக்கு வெளிச்சம் இங்கதான் இருக்குது, அதான் இங்க தேடிக்கிட்டு இருக்கிறேன். அப்ப அநேகர் தெரியுது ஆவின்படிதான் ஜீவிக்கணும், மாம்சத்தின்படி ஜீவிக்க கூடாது அப்படின்னு தெரியுது. ஆனாலும் மாம்சத்தின்படிதான் ஜீவிச்சுட்டு இருக்கோம். ஏன் ஜீவிச்சுட்டு இருக்கோம், நம்மளுக்கு மாம்சத்தின்படி ஜீவிக்கதான் தெரியுது, ஆவின்படி ஜீவிக்க தெரியல. அப்ப ஆவின்படி ஜீவிக்கணும்னா தேவன்கிட்ட பொறுத்து இருக்கணும். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா, கர்த்தர் பேசுவார். கர்த்தர் அதுக்காக தான் தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவரை சும்மா நமக்கு கொடுக்கல. பரிசுத்த ஆவியானவரு நமக்கு சும்மா கொடுக்கப்படல. நம்ம பாருங்க, நம்ம சரீரத்தினாலேயோ ஆத்மாவினாலேயோ தேவனை பிரியப்படுத்த முடியாது. தேவனை ஆத்மாவினாலேயோ சரீரத்தினாலேயோ தேவன்கிட்ட பேசவும் முடியாது. தேவன்கிட்ட சரீரத்தினால தேவன்கிட்ட பேச முடியாது. சரி, நமக்கு என்னது கொடுக்கப்பட்டிருக்குது, இந்த மெட்டீரியல் உலகம், இந்த பொருள் உள்ள உலகத்துல இடைப்படும்படியா, அந்த காரியங்களை சமாளிக்கும்படியா இந்த ஒரு பொருளை தூக்கி வைக்கிறதுக்காக நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, சாவுக்கு எதுவான இந்த சரீரத்தை ஆண்டவர் எது கொடுத்திருக்கிறாரு, இந்த மெட்டீரியல் உலகம், இந்த பொருள் உள்ள உலகத்துல காரியங்களை செய்யும்படியா கரங்களை கொடுத்திருக்கிறாரு, சரீரத்தை கொடுத்திருக்கிறாரு. இந்த மெட்டீரியல் உலகத்துல, இந்த பொருளுக்கு அடுத்த உலகத்துல
காரியங்களை பார்க்கக்கூடிய கண்களை கொடுத்திருக்கிறார். உணர முடியுது, பார்க்க முடியுது. இந்த உலகத்துல ஜீவிக்கும்படியா தேவன் நமக்கு என்னத்தை கொடுத்திருக்கிறார்? இந்த சாவுமான சரீரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்துல ஜீவிக்கும்படியா தான் கொடுத்திருக்கிறார். அப்ப உலகத்துல ஜீவிக்கும்படியா அந்த சரீரத்தை கொடுத்த ஆண்டவரே தேவனோடு ஐக்கியப்படும்படியா நமக்கு உள்ளான மனசனாகிய ஆவியை கொடுத்திருக்கிறார். எது கொடுத்திருக்கிறாரு? ஆவியை கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்துல இடைப்படும்படியா சரீரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த சரீரம் இல்லாம பேச முடியுமா? யாருக்கு பேசினாலும் விளங்காது, கண்ணுக்கு தெரியாது. வெறும் ஆவியோட ஆத்மாவோட இருந்துட்டு இருந்தாக்கா சத்தம் உங்களுக்கு கேட்காது, என்னை பார்க்கவும் உங்களால முடியாது. அதனால ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? ஒரு ரூபத்தை கொடுத்து கொண்டாந்து வச்சிருக்கிறாரு. அப்ப நீங்க பார்க்க முடியுது, என்ன நான் பேசுறத நீங்க கேட்க முடியுது. அதே இந்த சாவுக்கு எதுவான சரீரம் என்கிட்ட இல்லைனாக்கா நான் பேசுறத நீங்க கேட்க முடியாது, உங்களால என்ன பார்க்கவும் முடியாது. கையை வச்சு இப்படி இப்படி பாத்தீங்கன்னா ஒண்ணும் தெரியாது, காத்துதான் இருக்கும், காத்துதான் இருக்கும். அப்ப இந்த மெட்டீரியல் உலகத்துல இந்த பொருளுக்கு அடுத்த பூமியில நம்ம ஜீவிக்கும்படியா தேவன் என்னத்தை கொடுத்திருக்கிறார்? இந்த சரீரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த சரீரத்தை பயன்படுத்தி நம்ம இந்த உலகத்துல ஜீவிக்கிறோம், இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதே போல இந்த சரீரத்தை எடுத்துட்டு இந்த சரீரத்தின் முயற்சினால நாம் தேவனோடு பேச முடியாது. அதனால கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம ஆத்மாக்குள்ள சரீரத்தை ஒரு பக்கத்துக்கு கூட்டி உள்ளுக்கு அதுக்குள்ள ஆவியை வச்சு கூட்டி இருக்கிறார். அதான் வேத வசனத்துல யோபு 32:8 வாசிக்கிறோம். மனுஷனுக்கு ஒரு ஆவி உண்டு, அது ஜீவனுள்ள தேவனுடைய சுவாசம் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்ப தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு? இந்த ஆத்மாக்குள்ள வெளியில சரீரத்தையும் உள்ளுக்கு ஆவியும் வச்சு கூட்டி இருக்கிறாரு. அப்ப தேவனோடு நம்ம ஐக்கியப்படணும்னா இந்த ஆவியில தான் தேவனோட ஐக்கியப்படணும். ஆவியில தேவனோட ஐக்கியப்படணும். அப்ப நமக்கு இந்த காரியம் தெரியல, அதனாலதான் என்ன செய்யறோம்? அவன் விளக்கு எங்க இருக்குதோ அங்க தேடிட்டு இருக்கிறான். விளக்கு ஆனா தொலைஞ்சு போன இடம் வேற இடம், ஆனா அவன் எங்க தேடிட்டு இருக்கிறான்? இங்கதான் தேடிட்டு இருக்கிறீங்க, இங்க தேடுற, இங்கதான் விளக்கு இருக்கு. அதனால நம்மளுக்கு தெரியல. ஆவியானவரை ஆவிக்குரிய கண்களை நம்மளால பார்க்க முடியல. ஆனா மாம்சத்தின்படி தேவனை ஆராய்ச்சிட்டு இருக்கிறோம். இப்படி செஞ்சாதான், இப்படி ஆட்டம் போட்டாதான் ஆண்டவருக்கு பிடிக்கும், இப்படி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாதான் ஆண்டவருக்கு பிடிக்கும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றது? ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளுங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். நம்ம சரீரத்தை குறித்து தெரியும், ஆவியை குறித்து நம்ம பார்க்கும்போது ஆவிக்கு நம்ம காண முடியாத 3 உறுப்பு இருக்குது. ஆவிக்கு காண முடியாத 3 உறுப்பு நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஆவிக்கு, அந்த ஆவிக்கு பரிசுத்த ஆவி இல்ல, நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் ஆவி. அந்த ஆவிக்கு கண்ணுல பார்க்க முடியாத 3 விதமான உறுப்பு இருக்குது. ஒன்று கான்சியஸ் மனசாட்சி. இன்னொன்னு இன்ட்யூஷன் உள்ளுணர்வு. அடுத்தது கம்யூனியன், ஐக்கியம். இப்ப இந்த கம்யூனியன், இந்த ஐக்கியம் இருக்குது, இதுதான் தேவனோடு ஐக்கியப்படுறது. இந்த ஆவியில 3 இருக்குது. ஒன்று மனசாட்சி, இன்னொன்னு இன்ட்யூஷன் உள்ளுணர்வு, அடுத்தது கம்யூனியன் ஐக்கியம், தேவனோடு ஐக்கியப்படும். அப்ப ஆவி உலகத்துல நம்ம ஐக்கியப்படணும்னா இந்த ஆவி நம்ம தேவன் கொடுத்தார இந்த ஆவி பரிசுத்த ஆவியோட ஐக்கியப்படணும். ஆவி வேற எங்கேயும் ஐக்கியப்பட முடியாது. எங்க ஐக்கியப்படணும்? ஆண்டவர் பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்து ரட்சிக்கப்பட்ட பிறகு பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த ஆவி எங்க ஐக்கியப்படணும்? பரிசுத்த ஆவியோட ஐக்கியப்படணும். நம்ம கான்சியஸ் குறிச்சோ மற்ற காரியங்களை குறிச்சு நம்ம படிக்கல. முக்கியமா அந்த பிரசங்கத்துக்கு என்ன தேவையோ அதை நம்ம பார்ப்போம். இன்ட்யூஷன் அப்படின்னா என்ன? உணர்வு. இப்ப நமக்கும் என்ன இருக்குது? உணர்வு இருக்குது. நம்ம போய்கிட்டு இருக்கிறோம், மேல பாக்குறோம், ஐயோ மேகமூட்டமா இருக்குதியா, மழை பெய்ய போகுது சொல்றோமா இல்லையா? மேகமூட்டமா இருக்கு, மழை பெய்ய போகுது. அப்ப நம்மளுக்கு உணர்வு. அது எப்படி உணர்வு வருது? நமக்கு மாம்சத்துக்கு எதுவான சரீரத்துல உணர்வு வருது. ஆனா ஆவிக்குரிய ரீதியில் நம்ம பார்க்கும்போது இன்ட்யூஷன், உணர்வு அப்படின்னா எதையும் கண்டு அது கண்டுபிடிக்காது. அவங்க சொன்னாங்க அதனாலதான் அது இப்படி இருக்கும் சொல்லாது. மேகமூட்டமா இருக்குது, மழை பெய்ய போகுது அப்படின்னு சொல்லாது. அப்ப அந்த இன்ட்யூஷன் உணர்வு எங்க இருந்து கிடைக்குது? யாரோட உதவிட்டு இருந்தோம் அதுக்கு இன்ஃபர்மேஷன் பெற்றிருக்காங்க. பரிசுத்த ஆவியானவர்கள் அந்த இன்ஃபர்மேஷனை கேட்டு நமக்கு பகிரக்கூடியதா இருக்கு. இப்படிப்பட்டதான இன்ட்யூஷன். வேற எங்க இருந்தோம் யாருக்கும் தெரியாது, அதை கண்டுபிடிக்க வழியே இல்லை. ஆனா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறபடினால நம்ம கிட்ட ஆவி இருக்கு. அந்த ஆவியில இன்ட்யூஷன் ஒரு உறுப்பு இருக்குது. அந்த உறுப்பு இருக்கிறபடினால பரிசுத்த ஆவியோட ஐக்கியப்படுறதுனால அந்த பரிசுத்த ஆவியானவரோட சொல்றதான காரியத்தை நம்மளோட ஆவி எடுத்துக்கொள்ள முடியுது, எடுத்துக்கொண்டு நமக்கு சொல்லக்கூடியதா இருக்கு.
இப்படி பரிசுத்த ஆவியான ஒரு காரியத்தை எடுத்து சொல்றதுக்கு நம்ம சரீரத்துக்கு தகுதி இல்லை, நம்ம ஆத்மாவுக்கும் தகுதி இல்லை. இப்ப ஆவிக்கு ஒண்டிதான் தகுதி இருக்கு. அப்ப பரிசுத்த ஆவியோட நம்மளோட ஆவி ஐக்கியப்படும் போது இந்த உள்ளுணர்வு கிரியை செய்யுது. அப்ப நம்ம கிரியை செய்யும் போது அந்த காரியங்களை தேவனோட மகத்துவங்களை பாருங்க. நம்ம என்ன காரியத்தை அடிக்கடி நம்ம பேசுறதான அந்த பிலிப்பு அந்த கந்தாகை மந்திரியை பார்க்க போறாரு. அப்ப கந்தாகை மந்திரி ரதத்துல போயிட்டு இருக்கிறார். அப்ப பிலிப்புக்கு யார் சொல்றா வந்து அந்த கந்தாகி மந்திரியோட அந்த ரதத்துல போய் சேர்த்துக்க அப்படின்னு? பரிசுத்த ஆவியானவரு பிலிப்போட ஆவின்னு சொல்றாரு. அத டக்குன்னு உணர்ந்து அவர் என்ன செய்யறாரு? ரதத்துல போய் ஏறாரு. அப்ப இந்த சம்பாஷணை, இந்த கொம்யூனியன், இந்த ஐக்கியம் எப்படி நடக்குது? ஆவியில நடக்கக்கூடியதா? அந்த அந்த வார்த்தையை அவர் பெற்றுக்கிட்டு டக்குன்னு போய் காரியத்தை செய்யக்கூடியதா இருக்கு. அப்ப அந்த ஆவியில என்ன இருக்கு? இன்ட்யூஷன். அதான் யாருக்கும் தெரியாத காரியங்களை மறைந்துள்ள தேவன் நம்மை விளக்கி சொல்றதுக்கு இந்த உறுப்பு நமக்கு உதவியா இருக்கு. இன்ட்யூஷன். அதான் ஆவிக்குரிய ஜீவித்துல நாளுக்கு நாள் என்ன செய்யணும்? புதுப்பிக்கப்படும். நாலு பலப்படணும். அப்ப பலப்படும் போது இந்த ஆவிக்குரிய காரியங்கள் நமக்கு விளங்கும். ஆவிக்குரிய காரியங்கள் அநேக ரகசியங்களை கர்த்தர் நமக்கு செய்ய வேண்டியதான தேவனுடைய சித்தம், பிதாவின் சித்தம், இதெல்லாம் நம்ம செய்யக்கூடியா இந்த ஆவி என்ன செய்யும்? நமக்கு உதவி செய்யக்கூடியதா இருக்கு. இன்னொன்னு கொம்யூனியன். கொம்யூனியன்னா ஐக்கியம். இந்த ஐக்கியம் யாரோட இருக்குது? தேவனோடு இருக்குது ஐக்கியம். பரிசுத்த ஆவியோட ஐக்கியம் இருக்குது. அப்ப பரிசுத்த ஆவியோட ஐக்கியம் இருக்கும்போது நம்ம அதான் ஆண்டவர் சொல்றாரு, ஆவியோடு உண்மையோடும் என்னை தொழுது கொள்ளுங்க. ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொள்ளுங்கன்னு சொல்றாரு ஆண்டவர். உண்மையோடும் சரீரத்தோடு தொழுது கொள்ளுங்க, உண்மையோடும் ஆத்மாவோடு தொழுது கொள்ளுங்கன்னு சொல்றாரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொள்ளுங்க. அப்ப அந்த ஆவி என்ன செய்யுது? உதவி செய்யுது. தேவனோடு தேவனை ஆராதிக்க நமக்கு உதவி செய்யக்கூடியதா இருக்கு. நமக்குள்ள ஆவி தேவனோடு தேவனை ஆராதிக்கவும் தேவனோடு பேசவும் உதவி செய்யக்கூடியவைகளா இருக்குது நம்ம பார்க்கணும். அப்ப நம்ம எப்படி ஆராதிக்கணும்? எப்படி ஆராதிக்கணும்? சரீரத்துல நம்ம கத்தி என்னதான் கத்தி ஆராதிச்சாலும் நம்ம ஆவி தேவனோடு ஐக்கியப்படலன்னா நம்ம ஒரு பயனும் இல்லை, ஒரு பயனும் நமக்கு இல்லை. அது பயனுள்ளதா இருக்கணும்னா நம்ம உள்ளார மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படணும். ஒருத்தர் கர்த்தர் காரியத்தை செய்வாரு. கர்த்தரோட பலத்த கருத்துக்குள்ள அடங்கி இருக்கணும். அடங்கி இருக்கும்போது கர்த்தர் காரியத்தை செய்வார். இல்ல நானே செய்கிறேன். சில பேர் பாத்தீங்கன்னா உலகம் அவங்க சொந்த ஞானத்துல பெரிய பராக்கிரமமான காரியத்துல செய்வாங்க. யாராலையும் செய்ய முடியாத காரியத்தை கூட செய்வாங்க. ஆனாலும் அவங்களுக்கு தேவ ஆவி, தேவனோட ஐக்கியம் இல்லைன்னா இந்த கிறிஸ்தவ ஜீவித்துல ஓட முடியாது. இந்த கிறிஸ்தவ ஜீவித்துல ஓடணும்னாக்கா தேவ ஆவியோட நம்ம ஐக்கியப்படணும். நம்ம உலகத்துல அநேக காரியங்களை செய்யலாம், அற்புதங்களை செய்யலாம், அதிசயங்களை, வித்தியாசமான காரியங்களை கண்டுபிடிக்கலாம், ஒவ்வொரு காரியம் திட்டமிட்டு செயல்படலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா இந்த கர்த்தரோட காரியம் இருக்கு பாத்தீங்களா? இந்த கர்த்தரோட காரியத்துல ஆவியானவரோட உதவி இல்லாம நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியானவரோட உதவி இல்லாம புதிதாக்கப்படாம ஒன்றும் செய்ய முடியாது. புது சிருஷ்டியே காரியம். நம்ம புது சிருஷ்டியா மாறணும். ஆதாமின் பிள்ளைகளா இருக்கணும். இப்ப யாரோட பிள்ளைகளா இருக்கணும்? பிதாவாகிய தேவனோட பிள்ளைகளா இருக்கணும். அப்ப நம்ம புதிதாக்கப்பட்டாக்கா என்ன செய்ய முடியும்? தேவனோட ஐக்கியப்பட முடியும். அப்ப நம்ம பார்த்தோம் இந்த ஆவிக்குள்ள இன்னும் அநேக காரியங்கள் இருக்குது. அநேக காரியங்கள் நம்மளோட இன்னைக்குள்ள நம்மளோட தலைப்பு அது இல்லை, அது இல்லை. நம்மளோட தலைப்பு ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன். நம்ம ஆவியை குறித்து படிக்கும் போது இன்னும் ஆழமா ஆவியை குறிக்கும், இன்னும் ஆழமா ஆத்மாவை குறிக்கும், இந்த சரீரத்தை குறித்தும் நம்ம படிக்கலாம். கர்த்தர் மட்டும் நமக்கு இந்த காரியங்கள் விளங்கிக் கொள்ள கிருபை செய்திருக்கிறார்கள். சோதனை பண்ணுவோம்.